நீங்க அப்டேட் பண்ணலையா அப்போ உங்களுக்கு பென்ஷன் வராது, அரசு மானியம்லாம் வராதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்களா? அதுக்கெல்லாம் இனிமே பயப்படவே தேவை கிடையாது. ஏன்னா ஆர்பிஐ புதிய விதிமுறைகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அது சேலரி அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா பென்ஷன் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு கேஒய்சியை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த முதல்ல கேஒய்சினா என்ன அப்படின்னா நோன் யுவர் கஸ்டமர், அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வச்சு இந்த கஸ்டமர் யார், அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, அவங்களுடைய நேம் என்ன, அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்றத பேங்க் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஆதார்ல இருந்து எல்லா அட்ரஸ் ப்ரூஃப்ல இருந்து எல்லாமே கொடுத்துருப்போம். அது ரொம்ப வருஷம் ஆனதுக்கு அப்புறமா நீங்க இருக்கீங்களா, அந்த அக்கௌண்ட் நீங்க தான் யூஸ் பண்றீங்களா அப்படின்றத பேங்க் சைட்ல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேஒய்சியை அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணல அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம், இனிமேல் உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, இல்லை அது பென்ஷன் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா இனிமேல் உங்களுக்கு பென்ஷனே வராது அப்படின்னு நிறைய விதத்தில் நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான். ஏன்னா நிறைய மோசடிகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த அக்கௌண்ட் நீங்க தான் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேஒய்சியை அப்டேட் பண்ண சொல்றாங்க. குறிப்பா முதியோர்கள்னால அடிக்கடி பேங்க் போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுட்டு கேஒய்சினா என்ன ஏதுன்னு தெரியாம இந்த சிரமத்துல வந்து உட்பட்டு இருப்பாங்க. அதனாலேயே அவங்களுக்கு அரசு சைட்ல இருந்து எந்த ஒரு சலுகையும் கிடைக்காம போயிடும். ஸோ அதுக்கு தான் இப்போ ஆர்பிஐ நிறைய விதிமுறைகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ என்ன விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க அப்படின்னா கேஒய்சியை அப்டேட் பண்ணலை அப்படின்றதுக்காக மட்டுமே அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி 3 தடவை கஸ்டமருக்கு வந்து நீங்கள் இது தொடர்பாக எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்றதையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எஸ்எம்எஸ் மூலியமாவோ இல்லை மெயில் மூலியமாவோ இல்லை லெட்டர் மூலியமாவோ இந்த மாதிரி உங்களுடைய கேஒய்சியை நீங்கள் அப்டேட் பண்ணணும், இல்லைனா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி நிறைய டைம் சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறமும் அவங்க பண்ணாம இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றதையுமே ஆர்பிஐ சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனியா மொபைல் பேங்கிங் ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப் மூலியமாவுமே உங்களுடைய வார்னிங் மெசேஜை நீங்க கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் அதுக்கான அந்த கேஒய்சியை அப்டேட் பண்றதுக்கான டேட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி விட்டு இது நீங்க செய்யலாம் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட் முடிஞ்ச உடனே நீங்கள் யாருடைய அக்கௌண்ட்டையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை நிறுத்துறதோ கூடாது அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. குறிப்பாக லோ ரிஸ்க் கஸ்டமருக்காக, அதாவது பென்ஷன் வாங்கக்கூடியவங்க, சீனியர் சிட்டிசனாக இருக்கக்கூடியவங்க, சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்கு, ஸோ இவங்க மாதிரி லோ ரிஸ்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கான டேட் முடிஞ்சிருந்தாலும் ஜூன் 30 வரலுமே அந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஜூன் 30க்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது வரலுமே உங்களுக்கான டிரான்சாக்ஷனோ இல்லை உங்களுக்கு வரக்கூடிய ஃபண்டோ இல்லை அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய சலுகைகள் எதையுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வங்கிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு 2-3 அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதில் ஏதாவது 2 யூஸ் பண்ணிட்டு இருப்போம், இன்னொன்று வந்து அப்படியே விட்டு வச்சுருப்போம். அது ரொம்ப வருஷமாக இருந்து இன்னாப்ரேட்டிவாக இருக்கும், இல்லைனா டோர்மெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டையுமே வந்துட்டு நீங்கள் கேஒய்சி மூலியமாக ரீஆக்டிவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஈஸியாக உங்களுடைய பிரான்ச்சுக்கு போயிட்டோ இல்லை மொபைல் பேங்கிங் ஆப் மூலியமாகவோ உங்களுடைய கேஒய்சியை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். குறிப்பாக சீனியர் சிட்டிசன் யாராவது கேஒய்சி முடிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து எக்ஸ்ட்ரா அசிஸ்டண்ட்லாம் போட்டு அவங்களுக்கான கேஒய்சியை முதல் ப்ரியாரிட்டி அவங்களுக்கு கொடுத்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணலை அப்படின்றதுக்காக அவங்களுடைய சலுகைகள் எதையுமே ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு அறிவுறுத்தியிருக்காங்க. குறிப்பாக பென்ஷன்லாம் கிரெடிட் ஆகுது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வழிகள்லையுமே ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃப்ரீஸ் பண்ணுற ஆப்ஷனுக்கே நீங்கள் போகணும். அதுக்கு முன்னாடி எல்லா வழிகளையும் ட்ரை பண்ணி எல்லா வழிகள்லையும் கஸ்டமரை ரீச் பண்ணி அந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் பேங்க் வந்து உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனோ இல்லை மெயிலோ மெசேஜோ லெட்டரோ எதுவுமே அனுப்பாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆர்பிஐக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் மூலியமாக பேங்க் மீது ஆர்பிஐயே வந்துட்டு ஆக்ஷனும் எடுப்பாங்க.
குறிப்பா இப்போ நம்ம கேஒய்சி மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள்ல நிறைய மோசடி நடந்துகிட்டு இருக்கு. கேஒய்சி அப்டேட் பண்ணலன்னா உங்களுடைய இதை வந்து பிளாக் பண்ணிடுவோம், உங்களுக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷன் வராது. கேஒய்சி அப்டேட் பண்ணணும்னா இந்த லிங்க் மூலியமா போங்க, இல்லை இந்த மெசேஜ் கிளிக் பண்ணி நீங்க வந்து போகலாம், இல்லை நான் சொல்லக்கூடியதை பண்ணீங்கன்னா கேஒய்சி அப்டேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மெசேஜோ ஃபோனோ வீடியோ காலோ எது வந்தாலும் ஆர்பிஐ சைட்ல இருந்து அது வர கிடையாது. ஸோ அது வந்து மோசடிக்கான காலா இருக்கும். ஸோ அதை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலையும் எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வந்து யாருக்கும் மெசேஜோ காலோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து கொடுக்கக்கூடிய லிங்க் எதையுமே டச் பண்ணி மக்கள் வந்து ஏமாற வேண்டாம் அப்படின்றதையுமே ஆர்பிஐ தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க, பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, அரசு மானியம்லாம் உங்களுக்கு அக்கௌண்ட் மூலியமா வந்துகிட்டு இருக்கு, கேஒய்சி அப்டேட் பண்ணணும் பண்ண முடியல, அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கவலையே வேணாம். அதுக்கான எல்லா மெத்தடையும் இப்போ வந்து ஆர்பிஐ எளிமையா மாத்திருக்காங்க.